ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு தேங்காய் சட்னி எப்படி பண்ணி வச்சுக்கலாம். அவசரத்துக்கு ஒரு மாதம் கெட்டு போகாது. இப்போ ஒரு பேனில் அதுக்கு ஒரு 2 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகா உங்கள் காரத்து மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன புளித்துண்டு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி சேருங்க. ஒரு கப்பு தேங்காய் நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை, ஒரு கப்பு தேங்காய்க்கு அரை கப்பு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது அவசரத்துக்கு எங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கேயாவது டூர் போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ தண்ணி சேர்த்தோம்னாக்கா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பேனில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, எண்ணெய் சேர்த்தாத நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி பவுடரில் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இது கூட தேவையான அளவு எடுத்து தண்ணி சேர்ந்தோம்னா ஒரு பாக்ஸில் போட்டு இதை எடுத்து வச்சுருங்க. ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ ஒரு பவுலில் தேவையான பவுடர் போட்டு தண்ணி சேர்ந்தோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.